நமக்கு பின்னாடி பேசுறதை பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கியூன் சேனல். இந்த வீடியோ எதை பற்றின பார்த்தீங்கன்னா 2023 எந்த வித எதிர்பார்ப்புமே இல்லாமல் வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் ஹிட் ஆகி ரொம்ப ஃபேமிலி ஆடியன்ஸும் சரி ஜென்ரல் ஆடியன்ஸும் சரி ஒரு ஹார்ட் டச்சிங் மூவியாக வந்து ஒரு 4-5 படங்கள் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் எந்தெந்த படம் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் மொதல் வரீங்கன்னா மறக்காமல் கீழே கிடைக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் நினைவுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. முடிஞ்சால் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. இந்த கொடுக்க போகிற லிஸ்ட் வந்து எந்த வித எதிர்பார்ப்புமே இல்லாமல் வந்த படங்கள் யோசி தான். இதில் எதுவும் விட்டு போட படங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேஸ் வந்து பார்க்க போகிறது வந்து டாடா. நம்ம கவினோட நடிப்பில் வந்தது. கணேஷ் பாபு இயக்கத்தில் ரொமான்டிக்கல் ட்ராமா ஓரியன் மூவியாக இருக்கும். அதாவது தன்னுடைய கல்லூரி பருவத்தில் வந்த காதல் மூலமாக ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தையை வந்து யார் பாதுகாக்கிறாங்க அப்படின்றத வந்து ஒரு ஸ்டோரியை வந்து சூப்பராக வந்து நம்ம கணேஷ் பாபு வந்து ஸ்க்ரீனில் வந்து போட சொல்லுவாங்க. அதில் கவினும் சரி அப்பர்னாவும் சரி உங்கள் 2 பேருடைய நடிப்பு நேர்த்தியான நடிப்பு வந்து ஆடியன்ஸை வந்து சென்ட்ரல் ஆடியன்ஸை வந்து கவர் பார்த்தீங்கன்னா அயோத்தோமி இது ஜி ஸ்டூடியோ ப்ரொடக்ஷனில் வெளியே வந்துச்சு. நம்ம மூர்த்தி அவங்களுடைய டைரக்டரில் வெளியே வந்து நம்ம சசிகுமார் நடிப்பில் வெளியே வந்த படம் இது வந்து எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. படம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் ஆடியன்ஸ் வந்து ஈர்த்துச்சு. ஒரு உதவி, அதாவது ஒரு எந்தார் செய்தாரே ஒருத்தர் அவனாலும் நன்மையும் செய்து விட, அந்த மாதிரி தான் ஒருவர் யார் உங்களுக்கு துன்பம் செஞ்சாலுமே நீ அவங்களுக்கு நன்மையுமே செய்யி அப்படின்றத ஒரு ஒன்லே ஸ்டோரியாக வச்சு ஒரு மொழி தெரியாத இடம் தெரியாத ஒருவனுக்கு காப்பாற்றுறதுக்காக அவங்களுடைய மனைவியை காப்பாற்றுறதுக்காக இவர் வந்து அப்துல் காதிக்ன்ற ஒருத்தர் வந்து எந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு அவங்கள வந்து காப்பாற்றுறாரு, அவர் வந்து உதவி பண்ணுறாரு அப்படின்றத ஒரு ஒன்லைன் ஸ்டோரியை வச்சு சூப்பராக வந்து ஒரு ஃபீல் குட் மூவியாக வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியை வந்து கொடுத்துருப்பாரு நம்ம மூர்த்தி. அந்த படம் வந்து 2023 மறக்க முடியாத ஒரு படங்களாக வந்து ஆயிடுச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முருகதாஸ் வந்து தமிழ் சினிமாவில் வந்து பரந்தோறும் டேரக்டர்களும் ஒரு பெரிய டேரக்டர்னு சொல்லலாம். அந்த டேரக்டர் வந்து 2023 ஒரு படம் பெஸ்ட் படம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கௌதம் கார்த்திக் புகழ் உங்களுடைய நடிப்பில் வெளிவந்த படம் 1947 ஆகஸ்ட். இந்த படம் வந்து 47 சுதந்திர சம்மந்தமான ஒரு ஸ்டோரி தான் வச்சு கொண்டு வருவாங்க. சுதந்திரத்துக்கு வந்து மக்கள்லாம் எந்த விதத்தில் அடிமைப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியை வந்து கொடுக்கணும் அப்படின்றத ஏஆர் முருகதாஸ் வந்து மெனக்கட்டு கொடுத்துருக்காரு. இந்த மூவி வந்து ஒரு அண்டர் ரேட்டிங் மூவியாக இருந்தாலுமே ஸ்டோரி வைஸ் வந்து ஆடியன்ஸ் வைஸ் வந்து உங்கள் 2 பேருடைய நடிப்பும் சரி வந்து பெஸ்ட் ஆஃப் மூவியாக வந்து 2023 கால்தடம் வந்திருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 4வது பார்த்தீங்கன்னா தண்டாட்டி சொல்லணுமா ஒரு கிராமத்தில் நடக்கிற கிளவி மூலமாக வந்து ஏகப்பட்ட பஞ்சாயத்து வரும். அதில் வந்து நகைச்சுவையாக வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கடந்த காமெடியாக வந்து ஒரு நம்ம டேரக்டர் கொடுத்துருக்காரு ராமகிருஷ்ணா பிரபு. அவருடைய ராமகிருஷ்ணாவோட ஒளிப்பதிவும் சரி ஸ்டோரி வைஸும் சரி ஸ்க்ரீன் பிளேவும் சரி இந்த படத்தில் வந்து நம்ம சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நடிக்கிற வந்து மெயின் ரோலாக வந்து பசுபதி இந்த கேரக்டர், பட்டாசு பாலுன்னு சொன்னால் தெரியும். பசுபதி இந்த கேரக்டர் வந்து இதுவரை வந்து சூப்பராகவே நடிச்சிருக்காரு. அந்த தண்டாட்டின் மூவியை வந்து இந்த இடத்துல 2023 இது ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவு படங்களாக இருக்குது. மாமன்னன், இந்த மாமன்னன் டைட்டிலுக்காகவே வந்து நிறையா பேர் பார்த்தாங்க. இந்த படத்தை இயக்குனர் வேறு யார் இருந்தால் மாரி செல்வராஜ். இவர் வந்து கர்ணான் அந்த படத்தோட ஜாடலாக இருந்துச்சு அப்படின்னு வந்து கலவையான விமர்சனங்கள் வந்தாலுமே ஒரு சாதிய ரீதியாக வந்து எல்லாருமே சமா அப்படின்றத சொல்லி வடிவலோட யதார்த்தமான நடிப்பும் சரி உதயநிதி ஸ்டாலினோட ஒரு யதார்த்தமான நடிப்பை வந்து ஒளிப்பதிவு வந்து ஸ்க்ரீனில் வந்து சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பகத் பாசில் வந்து மிரட்டியிருப்பார். அந்த மிரட்டான நடிப்புக்கு ஈக்குவலாக வந்து நம்ம வடிவேல் சாரோட யதார்த்தமான நடிப்பு அவருடைய கம்பேக் கூடிய நடிப்பை வந்து சூப்பராகவே கொடுத்து இதில் கீர்த்தி சுரேஷ் உங்களுடைய பெரிய நட்சத்திரங்களாக கொடுத்தாலுமே மாமன்னன் படம் வந்து மாரி செல்வராஜோட 2023 ஒரு கால்பதி படத்தை பதிச்சிருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலுமே இந்த படத்துக்கு வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து மனதை தொட்ட படமாகவும் இருக்குது. அடுத்தபடி பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் நடிப்பில் வந்த மாவீரன். இந்த படம் பார்க்கும்போதே நிறையா பேர் சொல்லுவாங்க, என்னப்பா அவனுக்கு மண்டைக்கு மேலே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு டப்பிங் வாய்ஸ் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பைதபே வந்து இந்த படம் வந்து மாவீரன் வந்து ஒரு கலவையான விமர்சனங்கள் பெற்றிருந்தாலுமே வசூல் ரீதியாகவும் சரி இண்டஸ்ட்ரியல் சரி ஹிட்டான படம் தான் மாவீரன். இதில் வந்து சிவகார்த்திகேயன் நடிச்சிருப்பாங்க, நம்ம சங்கர் சாரோட ஒய்ஃப் மகன் நடிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் சுற்றி இருக்க மக்களை வந்து காப்பாற்றுறதுக்கு தன்னால் முடிஞ்ச ஒரு இதை வந்து அன்றாட காட்சியில் இருக்க ஒரு ஏழை ஜகனங்களில் ஒருத்தர் வந்து இவர் வந்து காப்பாற்றினாரா இல்லையா, அப்பார்ட்மெண்ட்டில் நினைக்கிற பஞ்சாயத்தை காத்தினாரா இல்லையா சூப்பராக வந்து கொண்டு வந்திருக்காரு. மகேந்திர அஸ்வினுடைய இயக்கத்தில் வந்த படம் மாவீரன். இந்த படமும் வந்து 2013 ஒரு மறக்காத படங்களாக வந்து அமைஞ்சிருக்கு.
அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிமாறன் இயக்கத்தில்னாலே வந்து ஜென்ரல் ஆடியன்ஸு ஓல் தமிழ் சினிமாவே வந்து சவுத் இந்தியன் சினிமாவை வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவருடைய படங்கள் சரி, ஆடுகளம் இந்த வருஷத்தில் வந்து ஏகப்பட்ட படங்கள் சொல்லிட்டே போனால், ஆடுகளம் இந்த மாதிரி ஏகப்பட்ட படம். வடசென்னை இப்போ வடசென்னை 2 வரப்போன்னு சொல்கிறாங்க, விடுதலை பார்ட் 2 வரப்போன்னாங்க. எஸ் அஃப்கோர்ஸ்லி விடுதலை பார்ட் 1. இந்த விடுதலை பார்ட் 1 சொல்ல போனோம்னா நம்ம நடிகர் சூரி காமெடி சூரி வந்தவர் நடிகராக மாறின ஒரு தருணம். இளையராஜாவுடைய இசை, பவானி சாங் அவருடைய நடிப்பு, இது போன்ற நிறைய ஒரு ட்விஸ்ட்டே வச்சு ஒரு விஜய் சேதுபதி மிரட்டலான ஒரு லுக்கில் வில்லனாக வந்திருப்பார் இந்த படத்தில். இந்த படம் வந்து விடுதலை வந்து ஆடியன்ஸ் லெவலில் வந்து பெருளவு எதிர்பார்த்தாலுமே படம் வந்து அந்தளவுக்கு மொக்கேன்னு சொல்ல முடியாது, சூப்பர் ஹிட்டாகவே அமைஞ்சிச்சு. இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. அதாவது ஒரு நாட்டில் வந்து நல்லது பண்ணுற வீரப்பன் ஸ்டோரியை வந்து இமிடேட் பண்ணி காட்டுற மாதிரியும், போலீஸில் வந்து எந்தெந்த வந்து பறையில் வந்து கொடுமைப்படுத்துறாங்கன்ற ஒரு கேரக்டரையும் வந்து நேர்த்தியாக வந்து ஒளிப்பதிவு வந்து கண்ணுக்கு முன்னாடியே கொண்டு வந்திருப்பார் நம்ம டேரக்டர் வெற்றிமாறன். அதில் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிரண்டுருவீங்க. அந்தளவுக்கு ஒரு ஒளிப்பதிவும் சரி, ஸ்டோரி வைஸ் வந்து வெற்றிமாறன் வந்து இந்த படம் வந்து விடுதலை பார்ட் 1 வந்து மேபி அடுத்த வருஷம் வந்து பெஸ்ட்டு மூவி, இந்த பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபிக்கு வந்து விடுதலை பார்ட் 1 டீம் வந்து வாங்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம மணிகண்டன் இயக்கத்தில், மணிகண்டன் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஜெய்பீமில் வந்து பெரிய நேஷனல் அவார்டு வாங்கினாங்க. அவர் ஒரு டேரக்டர், எல்லாருக்குமே தெரியும். மணிகண்டன் நடிப்பில் வெளிவந்த குட் நைட் மூவி சொல்லியே ஆகணும். ஒரு தூக்கத்தில் நடக்கும்போது கொரட்டை வரும். அந்த கொரட்டை மூலமாக வந்து தன்னை சுற்றி இருக்கவங்களாம் பிரச்சனை எந்த இடத்துல இருக்கும் அப்படின்றத ஒரு யதார்த்தமான நடிப்பை வந்து மணிகண்டன் கொடுத்துருப்பாரு. அந்த மணிகண்டன் கொடுத்த நடிப்பு வந்து விநாயகர் சந்திரசேகர் அவருடைய இயக்கத்தில் இந்த படம் வந்து வந்திருக்கும். இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக்கல் லவ் ஸ்டோரி மூவி. தன்னை கொரட்டத்தினால தான் தன்னுடைய மனைவி வந்து துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ஒதுங்கி போகிற காரணம் அந்த மாதிரி ஸ்டோரி பீஸ் வந்து. ஆனால் வந்து தன்னுடைய மனைவிக்கு வந்து இந்த கொரட்ட சத்தம் இல்லாமல் தூங்கவே வராது அப்படின்றத கடைசியாக வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்க போகிறதையும் வந்து சூப்பரான ஃபீல் குட் மூவியாக, லவ் ரொமான்டிக்கல் மூவியாக வந்து இந்த இதில் வந்து சூப்பராகவே நம்ம டேரக்டர் கொண்டு இருப்பார். எனக்கு பெஸ்ட்டாக வந்து இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மணிகண்டன் அவங்களுடைய பேரும் வந்து சூப்பராகவே இருக்கும். அதில் வர பாடல்கள் சரி, பின்னணி இசையும் சரி, சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வருஷத்தில் வந்து இந்த படம் வந்து 2021 த பெஸ்ட் மூவி அப்படின்னு இருந்துச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட நட்சத்திரங்களை சொல்லலாம். மிகப்பற்று விக்ரம் பிரபு உங்கள் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடித்து வெளிவந்த படம் வந்து இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு லவ், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உங்களுக்கு மத்தியில் எந்தெந்த பிரச்சனைலாம் வருது, அந்தந்த பிரச்சனையில் அவங்க வந்து மனசு விட்டு 5 நிமிஷம் 6 நிமிஷம் பேசினாலே போதுமானது, அவங்களுக்குரிய பிரச்சனைலாம் வந்து முடிஞ்சிடும். எதனால் கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ்லாம் வருது அப்படின்றத வந்து ஒரு ஒன்லைன் ஸ்டோரியை வந்து 4 டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்பான ஜோடிஸ்லேருந்து வந்து கேதர் பண்ணி அதை ஒரு அழகான ஸ்க்ரீனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த படமே வந்து தேட்டருக்கு அப்புறம் தான் வந்து ஒரு 1 வீக் அப்புறம் தான் வந்து ஹிட் ஆகி மக்கள் மத்தியில் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் மத்தியில் வந்து ரீச் ஆகி இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகி படம் வந்து ஃபேமஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு டேரக்டர் பார்த்தீங்கன்னா யுவராஜ் தயாளன் அவருடைய இயக்கத்தில் வந்துச்சு. இது ஒரு ட்ராமா ஓரியன்ட் மூவி. இந்த படத்தில் வந்து பெருசாக சண்டை காட்சிகள் எதுவுமே இருக்காது. ஒரு 2 ஆண் பெண் இவங்க 2 பேரும் வந்து லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய இருக்க புரிதலை வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ஒரு வெளிப்படையான ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கப்பட்ட படத்தை போய் பார்க்கலாம். அந்தளவுக்கு ஃபீல் குட் மூவியாக 2023 இந்த மூவியும் சொல்லலாம். அடுத்தபடியாக வந்தால் ரீசெண்டாக வந்தால் டிசம்பர் மாதம் வந்தால் ஜோ, ஒரு கல்லூரி காதல் கதையை வந்து எந்தெந்த ஆங்கிள்லாம் காட்டலாம், அந்த கல்லூரி கதை காதலை வந்து எதுக்காக பிரேக் ஆகாது, ஹீரோக்கும் ஹீரோயினிக்கும் வந்து நடக்கிற ஈகோ பிரச்சனையை வந்து மூலமாக வந்து பிரேக் ஆகுது அப்படின்றத ஒரு ஸ்டோரியை வச்சு நம்ம அவருடைய நடிப்பில் வெளிவந்த இந்த படம் வந்து ஜோ. இது வந்து ஒரு ரொமான்டிக்கல் மூவி. இந்த படத்தை இயக்குனர் வந்து அத்விக் ராம் இவருடைய இயக்கத்தில் வந்திருக்கு. இந்த படம் வந்து ஒரு பாடல்களும் சரி, பின்னணியும் சரி, சூப்பராக கூஸ் பப்ஸாக இருந்துச்சு. ஒரு லவ் ஸ்டோரி பார்க்கணும் அப்படின்னு, ஒரு லவ் ஸ்டோரி ரொமான்டிக் இந்த அளவுக்கு அங்கெல்லாம் சொல்லலாமா அப்படின்றத விதத்தில் வந்து ஜோன்ற ஒரு படம் வந்து சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க. இந்த படமும் 2023 த பெஸ்ட் மூவி. கார்த்திக் சுப்புராஜ் இயக்க ராகவா லாரன்ஸ், எஸ்.ஏ. சூர்யா உங்கள் 2 பேரோட நடிப்பில் வந்து வெளியாகி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தாங்க. 2023 இந்த படம் வெளியாகுமா ஆகாதா அப்படின்னு. இந்த படம் வெளியாகிடுச்சு. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வீரப்பனுடைய கஸ்டோரியை வந்து இன்டிமேட் பண்ணி எடுத்த மாதிரி கருத்தை காட்டியிருப்பாங்க. இந்த படம் வந்து தீபாவளி ரிலீஸ் ஆச்சு. தீபாவளி ரிலீஸ் ஆனாலுமே இந்த படம் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. லோ பட்ஜெட் மூவியில் வந்து ரிலீஸ் ஆன படம் வந்து கார்த்திக் சுப்புராஜுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அதுபோல் வந்து ராகவா லாரன்ஸோடைய நடிப்பும் சரி, எஸ்.ஏ. சூர்யா நடிப்பின் அரக்கன் அவருடைய நடிப்பில் வெளிவந்த இந்த படம் வந்து சொல்லியே ஆகணும். சூப்பர் கூஸ் பம்ஸ், ஸ்க்ரீன் பிளேயும் சரி,
மியூசிக்கும் சரி, ஆக்டிங்கும் சரி, ஸ்டோரி பிளேயும் சரி, கிளைமேக்ஸ் கேட்சிங்கும் சரி, அந்த விதத்தில் வந்து 2023 மறக்காத மூவியில் வந்து இந்த மூவியும் XX சிறந்தா XX வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஒன்லி ஒன் நம்ம ஹரிஷ் கல்யாணியோட நடிப்பில் வந்த பார்க்கிங். இது வந்து ஒரு ரியாலிட்டி மூவி. அதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. அதாவது ஒரு கார் வாங்கி ஒருத்தவங்க வந்து பார்க்கிங் பண்ணுறதுக்கு எந்தெந்த விதத்தில் பிரச்சனை ஆகுறாங்க அப்படின்றத ஒரு நீங்களே உங்கள் கண்ணு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ஒரு பார்க்கிங் படம் மூலமாக வந்து நம்ம டேரக்டர் வந்து ராம்குமார் பாலா அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் இந்த படம். இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் மந்த் தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு மிஸ்டாரிக்கல் மூவி. அதாவது தனக்கு இந்த வாழ்க்கையில் நடந்ததை வந்து ஒரு ஒளிப்பதிவு மூலமாக ஒரு ஸ்டோரி மூலமாக ஒரு சென்ட்ரல் ஆடியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டேரக்டர் வந்து மெனக்கெட்டு எடுத்து நடித்து பண்ணியிருப்பார் இந்த படத்தை. பைதபே வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து நான் விட்ட படங்கள் எதுவும் உங்களுக்கு தெரியாமல் தான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பைதபே வந்து இந்த 2023 ரீவென் மூவியில் வந்து லிஸ்ட்டில் வந்து அடுத்த வந்து இன்னும் 3 படங்களை வச்சிருக்கேன். அடுத்த ஒரு வீடியோலையும் அடுத்த ஒரு வீடியோ ரிவ்யூலையும் சந்திக்கவே உங்கள் விடைபெறுவது உங்கள் அறிக்கணும். பாய்.